தலைப்பு: அமானுஷ்ய போட்டி. பலி கேட்கும் ஆவி. பயம் ஒரு கேளிக்கை. ஃபியர் இஸ் என்டர்டெயின்மெண்ட். இதுதான் நிழல் உலக சாகசங்கள், ஷேடோ வேர்ல்ட் அட்வென்ச்சர்ஸ் என்ற புதிய ரியாலிட்டி ஷோவின் விளம்பர வாசகம். ஆந்திர பிரதேசத்தின் ஒரு புகழ்பெற்ற ஆனால் சாபம் நிறைந்த பழைய அரண்மனையில் நடக்கும் இந்த ஷோவில் 6 துணிச்சலான போட்டியாளர்கள் பங்கேற்கிறார்கள். பெரிய பணப்பரிசை வெல்லும் ஆசையுடன் வரும் அவர்களுக்கு தெரியாது, இந்த அரண்மனையின் உண்மையான உரிமையாளர் ஒரு பழிவாங்கும் ஆவி. நிகழ்ச்சி தொடங்கி மர்மமான விபத்துகள் நிகழும்போது போட்டியை நடத்தும் இயக்குனர்கள் கூட நடுங்குகிறார்கள். ஒரு போட்டியாளர் காணாமல் போகிறார், அடுத்தவர் பயங்கரமான முறையில் இறக்கிறார். போட்டியாளர்கள் ஒருவரையொருவர் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார்கள். இது வெறும் ஷோவா அல்லது ஒரு திகிலூட்டும் நிஜமா? அவர்கள் யார்? அந்த ஆவி எதற்காக பழிவாங்குகிறது என்பதை கண்டுபிடித்து உயிர் தப்பிக்க வேண்டும். பாகம் 1. நிழல் உலக சாகசங்கள். பரபரப்பான ஸ்டுடியோ இசை, ஒரு ரியாலிட்டி ஷோவின் துவக்க அறிவிப்பு, கைதட்டல்கள், நிகழ்ச்சி அறிவிப்பாளர், உற்சாகமான குரல். வணக்கம், நான் உங்கள் சாகச பிரியன். இது இந்தியாவின் மிகப்பெரிய, மிக திகிலூட்டும் ரியாலிட்டி ஷோ, நிழல் உலக சாகசங்கள். பயம் ஒரு கேளிக்கை என்பதை நிரூபிக்க 6 துணிச்சலான போட்டியாளர்கள் ஆந்திர பிரதேசத்தின் பழம்பெரும் ஆனால் சாபம் நிறைந்த சித்தூர் அரண்மனைக்கு வந்திருக்கிறார்கள். தூரத்தில் இடி இடிக்கும் ஒலி, மர்மமான காற்று வீசும் ஒலி. அருண் தன்னம்பிக்கையுடன் மைக் முன். நான் அருண், ஒரு ஆவணப்பட தயாரிப்பாளன். இந்த ஷோ வெறும் போலியான பயம்தான் என்று நிரூபிக்க வந்திருக்கிறேன். என்ன நடந்தாலும் உண்மையை பதிவு செய்வேன். பிரியா சவால் விடும் குரல். ஹாய் கைஸ், நான் பிரியா, யூடியூபர். பேய் எல்லாம் சும்மான்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அரண்மனையில என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். பணப்பரிசுதான் என் இலக்கு. விமல் கம்பீரமாக. கட்டுப்பாட்டு அறையில் மைக் வழியாக, போட்டியாளர்களே வரவேற்கிறோம். இது சித்தூர் அரண்மனை. இதன் ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு கதை உண்டு. உங்கள் பணி 7 நாட்கள் இந்த அரண்மனையில் தாக்குப்பிடிப்பது. வெற்றியாளருக்கு 1 கோடி ரூபாய். ஆனால் ஒரு எச்சரிக்கை, இந்த அரண்மனை சில நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு கொடுமையான மன்னனால் ஆளப்பட்டது. அவனின் ஆவி இன்றும் இங்கு அலைகிறது என்று கதை உண்டு. கவனமாக இருங்கள். கேமரா லென்ஸ் ஜூம் செய்யும் ஒலி, போட்டியாளர்கள் அரண்மனைக்குள் நுழையும் காலடி சத்தம். சித்தூர் அரண்மனையின் கதவுகள் மெதுவாக திறந்தன. உள்ளே நூற்றாண்டுகளின் தூசி படிந்த சுவர்கள், இருண்ட அறைகள் மற்றும் ஒருவித குளிர்ச்சியான அமைதி நிலவியது. போட்டியாளர்கள் தங்கள் அறைகளை தேர்வு செய்யத் தொடங்கினர். மீரா பயந்து குரல் நடுங்குகிறது. சந்தோஷப்பட்டுக்கொண்டு, இந்த இடம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என் மனசு சரியில்லைன்னு சொல்லுது. இங்க ஏதோ இருக்கு. சந்தோஷ் சிரிப்புடன், பயப்படாத மீரா, இதெல்லாம் ஷோவுக்காக. ஒருவேளை அவங்கதான் எங்கேயாவது கயிறு கட்டி தொங்கவிட்டு பயமுறுத்துவாங்க. ஒரு பழைய கதவு தானாக மூடும் ஒலி, ஒரு பெண்ணின் மெல்லிய அழுகை சத்தம். தூரத்தில் அருண் ஆச்சரியத்துடன், என்னது அது கேட்டீங்களா? ஒரு சத்தம். பிரியா தன் கேமராவை ஆன் செய்கிறாள். சத்தம் மாதிரிதான் இருக்கு. இருங்க, ரெக்கார்ட் பண்றேன். விமல் கட்டுப்பாட்டு அறையில் பதட்டத்துடன், என்ன சத்தம் அது? நம்ம ஆட்கள் யாராவது இருக்காங்களா அங்கே? யாரும் இல்லைன்னு சொன்னாங்களே. முதல் இரவு அமைதியாக இருக்கவில்லை. அரண்மனையின் ஒரு மூலையில் இருந்து வினோதமான சத்தங்கள் வரத் தொடங்கின. விளக்குகள் தானாக அணைந்தன, பொருட்கள் நகர்ந்தன. போட்டியாளர்கள் பயந்தனர், ஆனால் அதை ஷோவின் ஒரு பகுதியாகவே கருதினர். ஆனால் அடுத்த நாள் காலை ஒரு போட்டியாளர் காணாமல் போனார். சந்தோஷ். ஒரு பயங்கரமான அலறிய சத்தம். பிறகு ஒரு திடீர் அமைதி. பிரியா அலறுகிறாள். சந்தோஷ், சந்தோஷ் எங்க? அவனோட ரூம் காலியா இருக்கு. அருண் பதட்டத்துடன், இதெல்லாம் வெறும் ஷோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ உண்மையானது. மர்மமான ஆவி. கரகரவென்று பயமுறுத்தும் குரல். என் அரண்மனை, என் சாபம், நீங்கள் பலி. ஒரு பழைய அலாரம் ஒலிக்கும். பிறகு மெதுவாக மறைந்து ஒரு பயங்கரமான அமைதி நீடிக்கிறது. பாகம் 2. முதல் பலி. போட்டியாளர்களின் பதட்டமான பேச்சு, விமலின் கடுமையான குரல், காற்று வீசும் ஒலி. சந்தோஷ் காணாமல் போனது அரண்மனை முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியது.
விமல் நிகழ்ச்சியின் இயக்குனர் இது ஒரு விளம்பர யுக்தி என்று வெளியே சொல்லிக் கொண்டாலும் உள்ளுக்குள் நடுங்கினார். பாதுகாப்பு கேமராக்களில் எந்த தடயமும் இல்லை. சந்தோஷ் மறைந்தது எப்படி? விமல் கோபமாக, இது என்ன நாடகம்? சந்தோஷ், எங்க? இது ஷோவின் ஒரு பகுதி என்றால் இதை நிறுத்த வேண்டும். என் அனுமதியில்லாமல் யாரும் இப்படி செய்யக்கூடாது. அருண், விமல் சார், கேமரா பதிவுகளை பாருங்க. அவன் காணாம போனது இயற்கைக்கு மாறானது. இங்க ஏதோ இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? பிரியா குரல் நடுங்குகிறது. சந்தோஷ் என்னோட ரூமுக்கு பக்கத்துல தான் இருந்தான். எந்த சத்தமும் கேட்கல. இது எப்படி முடியும்? மீரா அழுகையுடன், நான் சொன்னேன்ல, இந்த அரண்மனை சாபமானது. இங்க ஒரு ஆவி இருக்கு. அதுதான் சந்தோஷை எடுத்துடுச்சு. ஒரு மர ஜன்னல் பலமாக அடித்து மூடிக்கொள்ளும் ஒலி. தூரத்தில் மீண்டும் மெல்லிய அழுகை சத்தம். போட்டியாளர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டனர். சிலர் மீராவை கேலி செய்தனர், சிலர் அருணின் பேச்சை கேட்டனர். இந்த குழப்பத்திற்கிடையே விமல் உள்ளூர் கிராம மக்களிடம் அரண்மனையை பற்றி விசாரிக்க சில ஊழியர்களை அனுப்பினார். அவர்களுக்கு கிடைத்த பதில் அதிர்ச்சியூட்டியது. பழைய கிராமத்து சூழல், தூரத்தில் நாய்கள் குரைக்கும் ஒலி, லட்சுமி பாட்டியின் இருமல். ஊழியர் நடுங்கும் குரலில், லட்சுமி பாட்டி, இந்த அரண்மனையில என்னதான் இருக்கு? ஒருத்தன் காணாம போயிட்டான். லட்சுமி பாட்டி மெதுவான ஆனால் உறுதியான குரல், இருமலுடன். சித்தூர் அரண்மனை. அது ஒரு பெண்ணோட ரத்தத்தால கட்டப்பட்டது. ராணி துர்காதேவி. அவளை மன்னன் துரோகம் செஞ்சு கொன்னுட்டான். அவளோட ஆவி அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. தன்னோட ராஜ்யத்தை அவ திரும்பி கேக்குறா. அவளோட பழிவாங்கல் இன்னும் முடியல. அவ பலி கேக்குறா. அதுதான் யமதூதன் ஆவி. ஒரு திடீர் பலத்த காற்று வீசும் ஒலி, லட்சுமி பாட்டியின் குரல். பயத்தில் உறைந்து போகிறது. இந்த தகவல் விமலை மேலும் கலங்கடித்தது. அவர் போட்டியாளர்களை எச்சரித்தார். ஆனால் பயம் ஏற்கனவே அரண்மனையை ஆட்கொண்டிருந்தது. அன்று இரவு பிரியா தனது யூடியூப் வீடியோவுக்காக அரண்மனையின் இருண்ட பகுதிகளை ஆராய்ந்தாள். அவளுக்கு தெரியாது அவள் தனியாக இல்லை என்று. சத்தம், பிரியாவின் கேமரா ஆன் ஆகும் ஒலி, மெதுவான காலடி சத்தம், வினோதமான நிழல் நகரும் ஒலி. பிரியா குரலில் உற்சாகம், ஆனால் கொஞ்சம் பயம். கேமராவில், ஓகே கைஸ், இப்போ நாம அரண்மனையோட ரொம்ப இருண்ட பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே ஏதோ சத்தம் கேக்குது. பாருங்க எவ்வளவு இருட்டா இருக்குன்னு. திடீரென விளக்குகள் அணைந்து ஒளிரும். ஒரு மர அலமாரி தானாக திறக்கும். உள்ளே இருந்து ஏதோ விழும் ஒலி. பிரியா அலறுகிறாள். ஆ, என்னது இது? மர்மமான ஆவி முணுமுணுக்கிறது அருகில். நீயும் என் பலி. ஒரு பயங்கரமான இழுக்கும் ஒலி. பிரியாவின் அலறல் மெதுவாக குறைந்து மறைகிறது. பிறகு அவள் கேமரா கீழே விழும் ஒலி. தொடர்ந்து சத்தம். அருண் தூரத்தில் இருந்து, பிரியா பிரியா. என்ன சத்தம் அது? கேமரா விழுந்த சத்தம். பிறகு ஒரு அமைதியான ஆனால் பயங்கரமான கிசுகிசுக்கும் ஒலி. பிரியா காணாமல் போனாள். அவளது கேமரா வெறுமனே தரையில் கிடந்தது. அதில் கடைசி பதிவு, ஒரு பயங்கரமான நிழல் அவளை இழுத்துச் செல்வது. இது ஒரு ஷோ அல்ல, இது ஒரு திகிலூட்டும் நிஜம் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். பயம் அரண்மனையின் ஒவ்வொரு மூலையிலும் வியாபித்திருந்தது. அடுத்தது யார்? தூரத்தில் ஒரு பெண்ணின் அழுகை சத்தம், இடி இடிக்கும் ஒலி, மர்மமான ஆவியின் சிரிப்பு. பாகம் 3. துரோகத்தின் நிழல். போட்டியாளர்கள் மற்றும் விமலின் பதட்டமான குரல்கள், அலறும் ஒலி, பீதியடைந்த சூழ்நிலை. பிரியா காணாமல் போனதும் விமல் ஷோவை நிறுத்த உத்தரவிட்டார். ஆனால் அரண்மனையின் கதவுகள் மூடிக்கொண்டன. யாரும் வெளியேற முடியவில்லை. அவர்கள் சிக்கிக் கொண்டனர். இது ஒரு திகிலூட்டும் சாகசமாக மாறியது. விமல் கதவை திறந்து இழுக்கிறான். குரலில் பயம். என்ன இது? கதவுகள் ஏன் திறக்கல? செக்யூரிட்டி எங்க? அருண் சுற்றிலும் பார்க்கிறான். விமல் சார், ஷோவை இப்போ நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். நாம தான் அடுத்த போட்டியாளர்கள். மீரா முழங்காலிட்டு அழுகிறாள். நான் சொன்னேன்ல, இங்கே யாரும் தப்பிக்க முடியாது. ஆவி நம்மை விடாது. சந்தோஷ் திடீரென திரும்பி வந்து களைப்புடன் குரல் பயத்தில், நான் தான் சந்தோஷ். என்னை அது இழுத்துட்டு போச்சு. எல்லோரும் திகைத்து சந்தோஷை பார்க்கும் ஒலி. பிரியா நம்ப முடியாமல், சந்தோஷ்
நீ உயிருடன் இருக்கிறாயா? உனக்கு என்ன ஆச்சு? சந்தோஷ். குரல் நடுங்குகிறது. அது அது ராணி துர்காதேவி. ஒரு இருண்ட அறையில என்னை பூட்டி வச்சிடுச்சு. அங்கே அங்கே ரத்தம், எலும்புகள். என்னை தின்னுடும்னு பயந்தேன். ஒரு வழி இருந்துச்சு, ஒரு சின்ன ஓட்டை. நான் தப்பிச்சிட்டேன். அருண் ஆழ்ந்த யோசனையில். சந்தோஷ், உன்னோட உடம்புல காயங்கள் இல்ல. நீ சொல்றது நம்ப முடியல. சந்தோஷ் கோபமாக. நான் ஏன் பொய் சொல்லணும்? நீங்க நம்பலனா என்ன? வினோதமான காற்றின் ஒலி, ஒரு மெல்லிய கிசுகிசுக்கும் குரல். சந்தோஷின் பின்னாலிருந்து வருவது போல. சந்தோஷின் வருகை போட்டியாளர்களை குழப்பியது. அவன் உயிருடன் இருக்கிறானா அல்லது ஆவியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறானா? போட்டியாளர்கள் ஒருவரையொருவர் சந்தேகப்படத் தொடங்கினர். இந்த குழப்பத்திற்கு நடுவே மீரா அரண்மனையின் பழைய வரைபடங்களை கண்டுபிடித்தாள். பழைய காகிதங்கள் புரட்டும் ஒலி, மீராவின் மெல்லிய முணுமுணுப்பு. மீரா, இதோ இந்த வரைபடத்துல ஒரு ரகசிய அறை இருக்கு. இந்த அறையில தான் ராணி துர்காதேவியை மன்னன் கொன்னான். அங்கேதான் அவளோட ஆத்மா இன்னும் சிக்கி இருக்கு. அதுதான் ராணி துர்காதேவியின் சமாதி. அருண், நாம் அங்கேதான் போகணும். அந்த ஆவிக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அமைதியை கொடுக்கணும். விமல் பயத்துடன். இல்ல இல்ல, நாம இங்க இருந்து வெளியே போகணும். இந்த ஷோவே வேண்டாம். ஒரு கண்ணாடி உடைக்கும் ஒலி. திடீரென ஒரு இருண்ட உருவம் வேகமாக நகரும் ஒலி. மர்மமான ஆவி சிரிப்புடன் பலமாக. நீங்கள் வெளியேற முடியாது. என் பழிவாங்கல் முடியல. நீங்கள் என் பலி. ஒரு பயங்கரமான உலோகச் சத்தம். சந்தோஷ் அலறும் ஒலி. திடீரென சந்தோஷ் பயங்கரமாக அலறினான். அவன் உடல் தானாகவே மேலே தூக்கப்பட்டு சுவரில் மோதியது. ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி அவனை பிடித்து பலமாக எரிந்தது. சந்தோஷ் தரையில் விழுந்து அசைவற்றுப் போனான். சந்தோஷ் உடல் தரையில் விழும் ஒலி. பின்னர் ஒரு திகிலூட்டும் அமைதி. மீராவின் அழுகை. பிரியா திகைப்புடன். சந்தோஷ் சந்தோஷ் செத்துப் போயிட்டான். அருண் கோபத்துடன் ஆவியை பார்த்து, நீ யார்? உனக்கு என்ன வேணும்? எதற்காக இப்படி செய்கிறாய்? மர்மமான ஆவி ஒரு பெண்ணின் குரலில், சோகமாக ஆனால் கோபமாக. துரோகம் துரோகம் செய்தவர்கள். என் ராஜ்யம், என் உயிரின் விலை. ஒரு தொலைபேசி மணியடிக்கும் ஒலி. ஆனால் அது ஒரு வித்தியாசமான பழைய போனில் இருந்து வருவது போல. பிறகு அது தானாக அணைந்து போகிறது. சந்தோஷின் மரணம் மீதமுள்ள போட்டியாளர்களை பயத்தில் உறைய வைத்தது. இது ஒரு விளையாட்டு இல்லை, இது ஒரு கொலைக்களம். ராணி துர்காதேவியின் ஆவி துரோகத்திற்காக பழிவாங்கியது. ஆனால் ஏன் இந்த போட்டியாளர்களை? அந்த போன் ஏன் ஒலித்தது? அரண்மனையின் ரகசியங்கள் இன்னும் ஆழமாக புதைந்திருந்தன. மெதுவாக ஒரு பயங்கரமான ஊடுருவும் இசை. பயம் மெதுவாக அதிகரிக்கிறது. பாகம் 4. ஆவியின் சாபம். மின்விளக்குகள் 4 ஒளிரும். பயங்கரமான கிசுகிசுப்பு. விமல் மற்றும் அருணின் பதட்டமான குரல்கள். சந்தோஷின் மரணம் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விமலின் கைகளிலிருந்து போன் விழுந்து நொறுங்கியது. அரண்மனையின் மின்சாரம் தடைப்பட்டது. இருள் சூழ்ந்தது. விமல் குரல் நடுங்குகிறது. இது இது நிஜம். ராணி துர்காதேவி நம்மள சும்மா விடமாட்டா. அருண் தன் போனை எடுத்து டார்ச் லைட் அடிக்கிறான். மீரா, நீ கண்டுபிடித்த வரைபடம் எங்கே? அந்த ரகசிய அறைக்கு நாம் போகணும். அங்கேதான் பதில் இருக்கு. பிரியா, எனக்கு பயமா இருக்கு. ஆனா தப்பிக்க வேற வழி இல்லை. தூரத்தில் பழைய பாட்டு சத்தம். அது ஒரு சோகமான பாட்டு. ஒரு பெண்ணின் குரலில். போட்டியாளர்கள் மீராவின் வரைபடத்தை பின்தொடர்ந்து அரண்மனையின் மறைக்கப்பட்ட பாதைகள் வழியாகச் சென்றனர். ஆவியின் குரல் அவர்களை வழிநடத்தியது போல அல்லது பயமுறுத்தியது போல. ஒவ்வொரு மூலையிலும் பயம் காத்திருந்தது. கசகசப்பான ஒலிகள், ஒட்டடை வலைகளை தட்டும் ஒலி, இருண்ட பாதையில் காலடி சத்தம். மீரா திடுக்கிட்டு, ஐயோ, இங்கே பாருங்க, இது ஒரு பழைய ஆடியோ டேப். அருண் அதை எடுத்து ஒரு பழைய டேப் பிளேயரில் போடுகிறான். சத்தம், சிதைந்த ஒலி. பிறகு ஒரு பெண்ணின் குரல். ராணி துர்காதேவி. பதிவில் சோகமாக, நான் துர்காதேவி. என் மன்னன் பிரதாப் சிங் என்னை துரோகம் செய்து என்னை சிறையில் அடைத்து இந்த ரகசிய அறையிலேயே கொலை செய்தான். என் ராஜ்யத்தை பறித்து என் உயிரையும் எடுத்தான். என் ஆவி அமைதி அடையாது.
என் ரத்தம் இந்த மண்ணில் கலந்திருக்கிறது. துரோகிகளின் குருதியால் என் பழி தீர்க்கப்படும். பதிவில் ஒரு பயங்கரமான அலறல். பிறகு திடீர் நிறுத்தம். அருண் குரலில் அதிர்ச்சி. இதுதான் அந்த ஆவி. ராணி துர்காதேவி. அவ பழி வாங்குறா. பிரியா குரல் நடுங்குகிறது. ஆனா ஏன் நாம என்ன துரோகம் செஞ்சோம்? மர்மமான ஆவி அருகில் கோபமாக. நீங்களும் துரோகிகள். என் அரண்மனை, என் கதை, அதை பணத்துக்காக, கேளிக்கைக்காக பயன்படுத்தினீர்கள். என் துரோகம் உங்கள் இரத்தத்தால் தீர்க்கப்படும். ஒரு பலத்த காற்று வீசும் ஒலி, ஒரு கல் சுவரிலிருந்து பெயர்ந்து விழும் ஒலி. மீரா அலறுகிறாள். ஆவி தங்கள் நிகழ்ச்சியை கேளிக்கைக்காக பயன்படுத்தியதால் கோபம் அடைந்ததை போட்டியாளர்கள் புரிந்து கொண்டனர். ராணியின் ஆவிக்கு தேவை பழிவாங்கல். திடீரென மீரா நின்றிருந்த இடம் அதிர்ந்தது. ஒரு ரகசிய வழி திறக்க அவளை உள்ளே இழுத்தது. மீரா உள்ளே விழும் ஒலி, ஒரு பயங்கரமான கதவு தானாக மூடும் ஒலி. அருண் அலறுகிறான். மீரா, பிரியா பயந்து. ராணி அவளை உள்ளே இழுத்துட்டா. உள்ளே இருந்து மீராவின் பயங்கரமான அலறல், எலும்புகள் முறியும் ஒலி. பிறகு அமைதி. மீரா அடுத்த பலியானாள். இப்போதைக்கு மிச்சமிருந்தவர்கள் அருண் மற்றும் பிரியா மட்டுமே. அவர்கள் இருவரும் ரகசிய அறைக்குள் நுழைய ஒரு வழியை கண்டுபிடித்தனர். அது ராணி துர்காதேவியின் இறுதி இருப்பிடமாக இருந்தது. உள்ளே ஒரு பழமையான சிலுவை, அதன் மீது உலர்ந்த இரத்தம். அதன் கீழ் ஒரு பழைய புத்தகம். அருண் புத்தகத்தை எடுத்து புரட்டும் ஒலி, பழைய காகிதங்கள் சத்தம். அருண், இந்த புத்தகம் ராணி துர்காதேவியோட தனிப்பட்ட டைரி. இதுல ஒரு குறிப்பு இருக்கு. அவளோட ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்க அவளை கொலை செய்த துரோகிகளின் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் பலியிடப்பட வேண்டும். பிரியா திகைப்புடன், என்னது, துரோகிகளின் வம்சாவளியா? இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மர்மமான ஆவியின் சிரிப்பு தூரத்திலிருந்து வருவது போல. அந்த புத்தகத்தில் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு பழைய ஓவியம். அதில் மன்னன் பிரதாப் சிங் மற்றும் அவரது தளபதிகளின் உருவங்கள். அத்தோடு ஒரு முரண்பாடு. ஒரு முகம். விமல். வினோதமான பயமுறுத்தும் இசை. பயம் மெதுவாக அதிகரிக்கிறது. பாகம் 5. இறுதி மோதல் மற்றும் விடுபடுதல். இருண்ட ரகசிய அறையில் காற்று வீசும் ஒலி. அருண் மற்றும் பிரியாவின் பதட்டமான மூச்சு விடும் ஒலி. ஓவியத்தில் விமலின் முகம். இது ஒரு திகிலூட்டும் உண்மை. விமல் மன்னன் பிரதாப் சிங்கின் வம்சாவளியைச் சேர்ந்தவனா? இந்த ஷோவை அவன் ஏன் நடத்தினான்? ராணி துர்காதேவியின் ஆவி ஏன் இவர்களை தேர்ந்தெடுத்தது? அருண் கோபமாக, விமல், நீ ஏன் இதை எங்களுக்குச் சொல்லவில்லை? நீ ராணி துர்காதேவியை கொன்ற மன்னனின் வம்சாவளியைச் சேர்ந்தவனா? இதுதான் உன் திட்டம். விமல் குரல் நடுங்குகிறது பயத்துடன். எனக்கு தெரியாது. என் குடும்பம் ஒருமுறை இந்த அரண்மனையின் ஒரு பகுதியை பெற்றது. அதன் சாபத்தை பற்றி தெரிந்தும் பண ஆசையில் நான் இந்த ஷோவை நடத்தினேன். எனக்கு தெரியாது இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படும் என்று. மர்மமான ஆவி கோபமாக அறையை அதிர வைக்கிறது. துரோகி, என் ரத்தம், என் வலி, நீயும் உன் கூட்டாளிகளும் பலியிடப்படுவீர்கள். கூர்மையான பயங்கரமான ஒலி. அறையில் பொருட்கள் பறந்து விழும் சத்தம். பிரியா அலறுகிறாள். அருண், நாம என்ன பண்றது? அருண் டைரியை புரட்டுகிறான். இந்த டைரியில ஒரு மந்திரம் இருக்கு. ராணியோட ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்க துரோகிகளின் ரத்தம் இல்லை, அமைதியும் அன்பும் தான் தேவைன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அவளை விடுவிக்கணும். ஆவி பலமாக சத்தம் போடுகிறது. சுவர்கள் அதிர்கின்றன, கண்ணாடிகள் உடைகின்றன. மர்மமான ஆவி. என் சாபம், என் பழிவாங்கல், யாரும் என்னை தடுக்க முடியாது. அருண் உரத்த குரலில் டைரியில் உள்ள மந்திரத்தை படிக்கிறான். மன்னே, நீ கண்ட துரோகத்தை பொறுத்தருள். ஆன்மாவே, உன் கோபத்தை கைவிடு. இரத்தத்தால் அல்ல, அன்பால் அமைதி மலரட்டும். துர்காதேவியே, உனக்கு விடுதலை, நிம்மதி, நிம்மதி, நிம்மதி. அவன் மந்திரத்தை படிக்க படிக்க ஆவியின் கோபம் அதிகரிக்கிறது. ஆனால் பிறகு அது மெதுவாக குறையத் தொடங்குகிறது. அருண் மந்திரத்தை விடாமல் படித்தான். ஆவியின் கோபம் மெதுவாக ஒரு துக்கமாக மாறியது. அரண்மனை நடுங்கியது. ராணி துர்காதேவியின் உருவம் மெதுவாக ஒளியாக மாறி வானத்தை நோக்கி உயர்ந்தது.
ஒரு வெள்ளை நிற ஒளி, சத்தம், ஒரு பயங்கரமான சத்தம். பிறகு ஒரு மெல்லிய அமைதியான காற்று வீசும் ஒலி, நிம்மதி, பெருமூச்சு. பிரியா மெதுவாக. அது அது அமைதி அடைஞ்சிடுச்சு. விமல் அழுகிறான். நான் நான் பெரிய தவறு செஞ்சிட்டேன். அறையில் ஒரு திடீர் அமைதி. பிறகு காவல்துறையின் சைரன் ஒலி தூரத்தில் கேட்கிறது. ராணி துர்காதேவியின் ஆவிக்கு அமைதி கிடைத்தது. அரண்மனையின் கதவுகள் தானாகத் திறந்தன. அருண், பிரியா மற்றும் உயிர் பிழைத்த விமல் வெளியில் வந்தனர். இந்த திகிலூட்டும் அனுபவம் அவர்களை முற்றிலுமாக மாற்றியிருந்தது. பணத்திற்காக அல்ல, உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு புதிய நோக்கம் அவர்களுக்குள் பிறந்தது. இந்த அரண்மனையின் கதை ஒரு எச்சரிக்கை. பணம், ஆசை மற்றும் கடந்த காலத்தின் துரோகம் எப்படி பேய்களை எழுப்பக்கூடும் என்பதற்கு